Morning viewers, welcome back to Phone Tamil. Realme Narzo 60 Pro already unboxing போட்டாச்சு, செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து Narzo 60 அதோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதோட கொஞ்சம் சீப்பர் வெர்ஷன். டிமென்சிட்டி 6020 இருக்கு, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 90 ஹெர்ட்ஸ் ஸ்க்ரீன் இருக்கு. ஸோ கேமரா, சார்ஜிங் இந்த மாதிரி நிறைய டவுன்கிரேட்ஸ் இருக்கு. ஸோ எப்படி இருக்குது போன Narzo 50ஓட என்ன அப்கிரேட்ஸ் இருக்குது, என்ன சேஞ்சஸ் டவுன்கிரேட்ஸ் இருக்குது, இது எல்லாமே இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் வீடியோவில் செக் பண்ணலாம். அதே ப்ளூ கலர் பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது 8GB 256GB வெர்ஷன். 8GB 120GB மாடல் இருக்குது. ஸோ அது வந்து 18,000, இது வந்து 20,000. ஸோ ரெண்டே மாடல் தான் இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது மாஸ் ஆரஞ்சு கலர், இதோட கிரே கலர் இருக்குது. ஸோ ஸ்டார் வேல்யூ 1.192, இது வந்து ஹெச்ஆர். பாடி ஸ்டார் வந்து 1.50. ஸோ 5G பேண்ட்ஸ் நிறைய போட்டிருக்கு. அது தவிர ஸ்பெக்ஸ் 90Hz சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்குது. சாம்சங் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. இன் டிஸ்பிளே பிஸ்னஸ் இருக்குது. 64MP ரியர் கேமரா இருக்குது. ஸோ அது தவிர 2MP கேமராவும் இருக்குது. டிமென்சிட்டி 6020, இது வந்து டிமென்சிட்டி 700ஓட ரீபிராண்டட். வாங்க பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரியர் ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்குது. சிம் இஜெக்டர் டூல், சார்ஜர் 33 வாட் சூப்பர் ஒர்க் சார்ஜர் இருக்குது. அதுக்கப்புறம் USB Type A to Type C கேபிள் இருக்குது. ஃபோனோட டிசைன் அந்த லெதர் ஃபினிஷ், ஸோ ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் அதுதான் இருக்குது. ஸோ வீகன் லெதர் ஃபினிஷ்னால பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. நார்ஸோ டிசைன் பேர் ரியல்மியும் போட்டிருக்கு. சைடில் ஃபுல்லாக கிளாஸி ஃபினிஷாக இருக்குது. பயங்கரமான ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டுது. ரைட் சைடு பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு சிம் ஸ்லாட் இருக்குது. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் இருக்குது. ஸோ டெடிகேட்டட் கிடையாது. பாட்டமில் 3.3 ஜாக் இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோன், USB Type C போட்டு, ஸ்பீக்கர் கீழே இருக்குது. ஸோ இதில் வந்து செகண்டரி ஸ்பீக்கர் வந்து இல்லை. ஸோ ஒரே ஸ்பீக்கர் தான் இருக்குது. ஸோ அது பாட்டம் ஸ்பீக்கர். குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். டாப்பில் செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. பின்னாடி அதே மாதிரி டிசைன் தான் இருக்குது. அந்த சர்க்குலர் மேட்ரிக்ஸ் டிசைன் இருக்குது. ஸோ அதில் நடுவில் பிரைமரி கேமரா 64MP கேமரா, 2MP அந்த டெப்த் சென்சார் இருக்குது. ஃப்ளாஷ் மேலே இருக்குது. இன்னும் ஒரு இடத்துல டம்மியாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் 16MP கேமரா இருக்குது. ஸோ சென்டர் பஞ்ச் கிடையாது, சைடு பஞ்ச் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாங்க பூட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, Narzo 60 செட்டப் பண்ணியாச்சு. வழக்கம் போல் ப்ரீலோட் ஆப்ஸ், நிறைய ப்ரீலோட் ஆப்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸு. ஸோ ரியல்மி UI 4.0 தான் ரன் ஆகுது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 செக்யூரிட்டி பேட்ச் வந்து ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி 2 அப்டேட்ஸ் தான் வரணும். ஸோ அதுக்கெலாம் வந்து 2 அப்டேட்ஸ் தான் மிட் ரேஞ்சுக்கெலாம் கொடுக்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி 2+3 தான் இதுக்கு வரணும். எல்லாம் எதுவும் அஃபிஷியல் சொல்ல. ரேம் நம்மக்கிட்ட ஸோ இங்கே இருக்கிறதே வந்து 8GB மாடல் மட்டும்தான். ஸோ 6GB மாடல் கிடையாது. ஸோ 8GB + 8GB ரேம் எக்ஸ்பென்ஷன் இருக்குது. டிமென்சிட்டி 6020 அதெல்லாம் ஸ்பெக்ஸ் அதெல்லாமே போட்டிருக்கு. ஸோ டிஸ்பிளேக்குள்ளே போனால் நிறைய மோட்ஸ்லாம் இல்லை. ஸ்க்ரீன் மோட்ஸு, அந்த வீடியோ கலர் பூஸ்ட்டு, கம்மி மோட்ஸ் தான் இருக்குது. ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் ஸோ 90, ஸ்ட்ரிக்ட்லி 90 ஸ்டாண்டர்டு. அப்படி இல்லைனா ஆட்டோ செலக்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டிஆர்எம் இன்ஃபோ போனால் ஸோ 6090 மட்டும்தான் இருக்குது. ஒயிட் கலர் கேமெட் வந்து ஃபால்ஸ் இருக்குது. HDR எதுவுமே வந்து இதில் போடல, மென்ஷன் பண்ணல. வைட் வைன் L1 சப்போர்ட் இருக்குது. ஸோ HD கண்டென்ட் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இதில் போனால் 8GB 7.6GB இருக்குது. அதில் வந்து 3.8GB ஃப்ரீயாக இருக்குது. 256GB 225GB இருக்குது. டிமென்சிட்டி 6020, டிமென்சிட்டி 700 அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஸ்னாப்ட்ராகன் 695 அட்லீஸ்ட் 810 கொடுத்துருக்கலாம், அது கொடுக்கல. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 90Hz ஸ்க்ரீன் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் AMOLED ஸ்க்ரீனால். ஓகே, வச்சோடனே அன்லாக் ஆகுது. மேனுவல் கேமரா கம்பேட்டபிலிட்டி, ரா சப்போர்ட் இருக்கா இல்லையா? ரா சப்போர்ட் இருக்குது. ஸோ இதை ஜிகேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இருக்குது. ஆக்சிலோமீட்டர், மேக்னெட்டிக், கேரோஸ்கோப், ப்ராக்சிமிட்டி எல்லா சென்சாருமே இருக்குது. லைட் சென்சார் எல்லா சென்சாருமே இருக்குது. ஸோ அஃபிஷியலாக வந்து அதில் HDR போடல. ஸோ அதனால் இதுலேயும் HDR கிடையாது, வெறும் 1080p 1440p இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் திணறும். பெசல்ஸ் வந்து கொஞ்சம் பாட்டம் பெசல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. சைட் பெசலாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஆனால் பாட்டம் பெசல் பெருசாக தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் வந்து 1000 nits அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரோ வெர்ஷனே 950 nits தான். ஆனால் இவங்க வேறு பேனல், சாம்சங்கோட AMOLED பேனல் யூஸ் பண்ணுறாங்க. சைனா யூனிட்டில் சாம்சங் பேனல் தான் இருக்குது. ஸோ இது வெறும் AMOLED மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்தியன் யூனிட்டில். ஆனால் பிரைட்டாக தான் இருக்குது. ஸோ அவுட்டோர் பிரைட்னஸ் இது எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் HDR சப்போர்ட் கிடையாது. ஸோ அதில் HDR சப்போர்ட் இருக்குது ப்ரோ வெர்ஷனில், இதில் வந்து கிடையாது.
ஸோ பாட்டம் ஸ்பீக்கர் மட்டும்தான் இருக்குது. வந்து 200% லவுடாக இருக்கும் பாட்டம் ஸ்பீக்கர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஓரளவுக்கு லவுடாக இருக்குது. சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கலாம், ஆனால் இங்கே வந்து கொடுக்கல. கேமரா, ஸோ 64 MP கேமரா இருக்குது. இதில் வந்து 5x 10x 20x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. போர்ட்ரேட் கேமரா இருக்கிறதுனால போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்குது. 64 MP மோட் இருக்குது. ஸோ ப்ரோ, பேனராமா, ஃபிலிம், ஸ்லோமோ, டியூவல் வீடியோ, குரூப் வீடியோ இதெல்லாமே இருக்குது. குரூப் ஃபோட்டோ இதெல்லாமே இருக்குது. ஸோ வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் மென்ஷன் பண்ணியிருக்கு, வேறு எதுவுமே இல்லை. ஸோ 720p 1080p 30 fps தான் மேக்ஸிமம் இருக்குது. போர்ட்ரேட்டில் ஃபில்டர்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ஃபில்டர்ஸ் யூஸ்வலாக வந்து இதிலெல்லாம் வந்து அந்த போக்கா ஃப்ளேர் இதெல்லாமே இருக்கும். இதில் வந்து எந்த ஃபில்டர்ஸ் ஆப்ஷனுமே இல்லை. வீடியோலேயும் போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷன்லாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் அந்த பியூட்டிஃபை அது மட்டும்தான் இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபோட்டோ, நைட் ஃபோட்டோ அதெல்லாமே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமரா 1080p 30 fps. ஸோ இது ப்ராசரோட ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே 1080p 30 fps தான் மேக்ஸிமம் இருக்குது. ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுங்க. narzo 60 1080p வீடியோ சாம்பிள் மேக்ஸிமம் 1080p 30 fps தான் இருக்குது. ஜூம் 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஃபோக்கஸ் டக்குன்னு ஆகுது. ஸோ வேறு எந்த மோடில் மேக்ஸிமம் 1080p 30 fps ஒரே மோடு தான் இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி இதெல்லாமே எதுவுமே இல்லை. ஃப்ரண்ட் கேமரா, ஸோ ஃப்ரண்ட் கேமராலையும் 1080p 30 fps தான் மேக்ஸிமம் இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் வெயில் அவ்வளோ இல்லை. ஸோ அதனால் பின்னாடி க்ளவுட்ஸ் அந்தளவுக்கு தெரில, ஓரளவுக்கு தான் தெரியுது. சன் ஃப்ரண்ட்டில் இருக்கும்போது கிளியராக இருக்குது. ஸோ இதில் போர்ட்ரேட் வீடியோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஓகே, ஓவராலாக இந்த ஃபோன் 18,000க்கு என்ன இருக்குது அப்படின்னா ரேம் இருக்குது. ஸோ ரேம் ஸ்டோரேஜ் 8GB 128GB வந்து 18,000 கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் 2000 போட்டு 256GB மாடல் இருக்குது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் AMOLED 90Hz ஓகே தான், ஆனால் பெசல் கொஞ்சம் பெருசாக இருக்குது. டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கூட ஓகே தான். ஸோ இதோட கொஞ்சம் காசு போட்டால் OnePlus Nord C3 லைட் கிடைக்கும். இதை தவிர மோட்டோ ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இது வந்து 90Hz ஸ்க்ரீன் வேறு இருக்குது. AMOLED தான் ஓகே. AMOLEDக்காக எத்தனை பேர் இந்த ஃபோன் வாங்குவாங்க அப்படின்னு தெரில. ஸோ இது கேமிங் வீடியோ வராது, கொஞ்சம் பட்ஜெட் ஃபோன் தான். இது வந்து கேமிங் ஃபோன் கிடையாது. கேமிங்காக வாங்குறீங்க, லைட் கேம்ஸ்க்காக வாங்குங்க. ஸோ ஹை அண்ட் கேம்ஸ்க்கெலாம் இது வாங்காதீங்க. ஒரு மிட்ரேஞ்ச் கேம் கூட அந்த அளவுக்கு எடுக்குமா அப்படின்னு தெரில. கொஞ்சம் ஃப்ரேம் ரேட் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து ரியல்மி நார்சோ 60யோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோ. நார்சோ 60 ப்ரோ வீடியோ போட்டுருக்காது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிஎஸ்என். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிடுங்க.